திராவிட மாடலை அவங்க பெருசுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இடது மாடல் கம்யூனிஸ்ட் மாடல் தான் சரி என்று சொல்கிறோம். ஒரு செந்தொண்டர் பேரணி இருக்குது, அது கொஞ்சம் தூரம் தான், அதுக்கு அனுமதின்னு கேட்டால் எங்கிட்ட பேசும்போது அனுமதின்னு கொடுத்துட்டு வெளியே வரும்போது அனுமதி மறுத்து கடிதம் கொடுக்குறாங்க. இது என்ன நியாயம்? நாங்கள் சாம்சங்குக்காக ஒரு போராட்டம் நடத்துகிறோம், அங்கே கூட இல்லை, இங்கே இடதுசாரி கட்சிகளெல்லாம் நடத்துகிறோம். நீங்கள் போராட்டமே ஆர்ப்பாட்டமே நடத்தக்கூடாதுன்னு அரெஸ்ட் பண்ணுறீங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் டாய்லெட் இல்லாத, தண்ணி இல்லாத போராடுறது மூலயமா அரசாங்கம் ஒரு டிஃபேம் ஆகும் அப்படின்னு பயப்படுறாங்களா? இல்லை, அப்படி இருக்காது. ஆக்சுவலாக என்னன்னா, ஆமாம், அப்படி எல்லா பேரணிக்கும் பொதுவாக அனுமதி இல்லை அப்படின்றது தானே திமுகவோட குரலா இருக்கு. அதிமுக ஆட்சியிலேயே எவ்வளவு நீதிமன்றத்துக்கு போய் எத்தனை போராட்டங்களுக்கு நம்ம அனுமதி வாங்கியிருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கல்ல. ஆமா, ஏன் அப்ப அதிமுக முதலமைச்சரை தொடர்ந்து சீண்டி பார்க்குற வேலைகளை பண்ணாதீங்க அப்படின்னு முதலமைச்சரை நாங்க ஏன் சீண்டி பார்க்கணும்? ஆக்சுவலா நட்புடனும் தோழமையுடனும் இருக்கிற முதலமைச்சரை என்ன, சாரமற்று போனது உப்பா இருக்க முடியாது, உப்பு இல்லாத உலகம் உலகமாகவே இருக்க முடியாது. கம்யூனிச தத்துவம் இல்லாத உலகம், கம்யூனிச தத்துவமே இல்லாத உலகம் என்று ஒன்று சொன்னீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட 24வது மாநில மாநாடு விழுப்புரத்துல எப்படி நடந்துச்சு, எப்படி போச்சு? நல்லா நடந்தது. எங்க மாநாட்டை பொறுத்தளவில் என்னன்னா, ஆக்சுவலாக கடந்த மாநாட்டிலிருந்து இடைப்பட்ட காலத்தில், கடந்த மாநாட்டில் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு என்ன விதமான அரசியல் பணிகளை முன்னெடுக்கணும், அரசியல் நிலைப்பாடு என்னவா இருக்கணும்னு நாங்கள் முடிவெடுப்போம். அடுத்து அமைப்பு ரீதியாக எப்படி நாம் செயல்படணும்னு முடிவெடுப்போம். இது ரெண்டையும் பரிசீலிக்கிறது. மூணாவது அடுத்த 3 ஆண்டுகளுக்கான இலக்கை தீர்மானிப்பது, அடுத்த 3 ஆண்டுகளுக்கான எங்களுடைய குழுக்களை தேர்ந்தெடுப்பது, இதெல்லாம் தான் நடக்கும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. மாநில செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா, செயற்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, மாநில குழு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ மாநில செயலாளராக சண்முகம் நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் இருக்கு. என்ன சவால் இருக்குன்னு பாக்குறீங்க சிபிஎம் பொறுத்த வரைக்கும்? தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய இலக்கா இருக்கு. அது மேடையில் பேசுறப்பமே பதிவு செய்யறாரு. இன்னும் அவருக்கு என்ன சவால் இருக்குன்னு பாக்குறீங்க? இல்லை, அவருன்னு நீங்கள் அதைத்தான் நான் என்ன சொல்றேன், அது தனிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவில் தனிப்பட்ட ஒருத்தருடைய சவால் அல்ல. ஆக்சுவலாக எங்களுடைய கான்ஸ்டியூஷனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி என்பது இந்த புழக்கத்தில் வந்துச்சு. டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியினுடைய செக்ரட்டரி தான், ஸ்டேட் கமிட்டியினுடைய செக்ரட்டரி தான். ஆக்சுவலாக இது எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், மற்ற கட்சிகள் மாதிரி தனிநபருடைய விருப்பங்களை வெளிப்படுத்த முடியாது. அவர் கட்சியினுடைய கூட்டு முடிவை அவர் வெளிப்படுத்துவராக இருப்பார். எங்களுக்குள்ள நாங்கள் சொல்லும்போது சமமானவர்களுக்குள் முதன்மையானவர் என்று தான் சொல்லுவோம். பொதுச் செயலாளர்லேருந்து மாநில செயலாளர் அல்லது மாவட்ட செயலாளர் என்றால் சமமானவர்களுக்குள் முதன்மையானவர் என்று சொல்லுவோம். எனவே எங்கள் கட்சிக்கு முன்னால் என்ன சவால் இருக்கோ அந்த சவாலை தான் அவர் சொல்லியிருக்காரு. கட்சி என்ன முடிவெடுத்திருக்குன்னா, இடது ஜனநாயக மாற்றை நாம் முன்வைக்க வேண்டும். பாஜகவை தோற்கடிப்பது என்பதை நாம் முன் வச்சிருக்கோம். அது தேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேரிடர், ஆபத்து. எனவே அதற்காக திமுகவோட அல்லது ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு கூட்டணி சேருவது அல்லது தொகுதி உடன்பாடு வைத்துக் கொள்வது என்பது நடக்கு. நாங்கள் கூட்டணி என்று நாங்கள் சொல்கிற போது மேற்கு வங்காளம், கேரளா, திரிபுரா மாதிரியான இடங்களில் எல்டிஎஃப், எல்எஃப் என்று வைத்திருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து தான் தேர்தல் அறிக்கையை கூட வெளியிடுவோம். ஸோ அதுதான் நிலைமை. மற்ற இடங்களில் தொகுதி உடன்பாடு வைத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய நாங்கள் நினைக்கிறது ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ஒரு இடது ஜனநாயக மாற்றை முன்வைப்பது. ஒரு மதச்சார்பற்ற மாற்று என்பது தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கு, திமுக தலைமையில் இருக்கிறது. பட் திமுக திராவிட மாடலை அவங்க பெருசுன்னு சொல்றாங்க, அதுதான் எல்லாத்துக்கும் தீர்வு என்று சொல்றாங்க. நாங்கள் இடது மாடல் கம்யூனிஸ்ட் மாடல் தான் சரி என்று சொல்றோம். ஸோ இந்த கம்யூனிஸ்ட் மாடலை முன்னுக்கு கொண்டு வருவது, கட்சி உறுப்பினர்களிடம் அந்த உணர்வை அந்த உணர்வை மேம்படுத்துவது, அதற்கான போராட்டத்தில் ஈடுபடுவது, இடதுசாரி சக்திகளையும் ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைப்பது. அப்புறம் எங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த மாடல், இப்போ நான் நீங்கள் இப்போ அதை என்ன சொல்றது, நீங்கள் சமத்துவம் என்பது தான் இதில். அதில் பொருளாதார சமத்துவம் அடங்கியிருக்கு, சமூக சமத்துவம் அடங்கியிருக்கு, சமூகத்தில் இருக்கக்கூடிய பாலின சமத்துவம் அடங்கியிருக்கு, சாதி சமத்துவம் அடங்கியிருக்கு, மத சமத்துவம் அடங்கியிருக்கு,
மொழி சமத்துவம் அடங்கி இருக்கு, இது அத்தனையும் அடங்கி இருக்கிறது. ஸோ இது மட்டும்தான் நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். எனவே அதை மக்கள்கிட்ட இந்த மாடலை முன்வைக்கணும் என்று பேசியிருக்கோம். முரசொலி படிச்சீங்களா? படித்தேன். எப்படி இருந்துச்சு அதுல கொடுக்கப்பட்ட கட்டுரை? தோழமைக்கான இலக்கணமே இல்லாம செயல்படுறீங்களாமே சிபிஎம். அது அவங்க ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. தோழமை என்பது நீங்க அதான் நகுதற் பொருட்கண்டு அப்படின்னு வள்ளுவருடைய குறள் போட்டிருக்கு. அந்த குறள் படி பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்குற போதெல்லாம் நீங்க நல்லா இருக்கீங்க, நல்லா செயல்படுறீங்க என்று சொல்வதல்ல. நீங்க ஒரு தவறு செஞ்சீங்கன்னா அதை சுட்டி காட்டுவது தான் நட்பினுடைய இலக்கணமாக இருக்கு. ஸோ நட்பின் இலக்கணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம். ஆனா ரொம்ப அதீதமான வார்த்தையா இல்லையா அந்த வார்த்தையை? எமர்ஜென்சி அப்படின்றது அவசர நிலை அந்த அளவுக்கு நம்ம அந்த வார்த்தையை கட்டாயம் தவிர்த்திருக்க வேண்டும். ஆனா அது அந்த மொமெண்ட்ல வந்தது என்று தான் நான் நினைக்கிறேன். நாங்க இந்த தேர்தல் இதுல பேசிக்கல. பட் ப்ராப்ளம் என்னன்னா அது அப்படி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்று சொல்லி இருக்கக்கூடாது என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு பின்னால ஒரு கோபம் இருந்தது. அந்த கோபத்தின் நியாயத்தை நீங்க பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாநில மாநாடு நடத்துறோம், பேரணிக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. சரி விடுங்க, ஒரு செந்தொண்டர் பேரணி இருக்கு, அது கொஞ்சம் தூரம் தான், அதுக்கு அனுமதின்னு கேட்டா எங்கிட்ட பேசும்போது அனுமதின்னு கொடுத்துட்டு வெளியே வரும்போது அனுமதி மறுத்து கடிதம் கொடுக்குறாங்க. இது என்ன நியாயம்? நாங்க சாம்சங்குக்காக ஒரு போராட்டம் நடத்துறோம், அங்கே கூட இல்லை, இங்கே இடதுசாரி கட்சிகள் எல்லாம் நடத்துறோம். நீங்க போராட்டமே ஆர்ப்பாட்டமே நடத்தக்கூடாதுன்னு அரெஸ்ட் பண்றீங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் டாய்லெட் இல்லாத, தண்ணி இல்லாத, மூச்சடைக்கிற ஒரு மண்டபத்துல கொண்டு போய் அடைக்கிறீங்க. என்னங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொன்னா, சரி அப்ப நீங்க எல்லாம் வெளியே போயிருங்கன்னு சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள், போலீஸினுடைய அட்ராசிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மோசமா இருக்கு. அரசாங்கம் தலையிடணும், அதை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது என்பதுதான். நீங்க அதுல முரசொலி கட்டுரையில நீங்க சொல்லியிருக்க அந்த ஒரு வார்த்தை எமர்ஜென்சி, அறிவிக்கப்படாத அவசர நிலை, அந்த வார்த்தையை பொறுத்தளவுல பொதுவாக கம்யூனிஸ்டுகள் ஒரு வார்த்தையை உபயோகிக்கிற போது அதனுடைய முழுமையான அர்த்தத்திலும் அதை உணர்ந்துதான் பிரயோகிப்போம். அது சில நேரங்கள்ல அந்த உங்களுடைய குரல் மட்டும் இல்ல, இப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிசிக்காகட்டும் எல்லாருமே போராட்டத்துக்கு அனுமதி அப்படின்னா கொடுக்கறது இல்ல, ஒரு ரேலிக்குன்னு அனுமதி கொடுக்கறது இல்ல அப்படின்ற அந்த சிக்கல் தொடர்ந்து இருக்கதானே. அதான் நாங்க எங்களுக்காக மட்டும் பேசலையே, எல்லாத்துக்குமே கொடுங்கன்னு தான் சொல்றோம். சரி, போராட்டங்கள் எப்போதுமே ரொம்ப அவசியமானது. போராட்டங்கள் தான் எல்லா விதமான, இப்ப நீங்க வைக்கம் போராட்டத்தை கொண்டாடுறோம், அது போராட்டனால தான் கொண்டாடுறோம். அது போராட்டங்கிறதுனால தான் கொண்டாடுறோம். பெரியார் போயிருக்காரு, அது ஒண்ணுமே செய்யல, அவங்க பாட்டில் விட்டுட்டாங்க அப்படின்னா அதை கொண்டாடிட்டு இருப்போமா? போராடுறது மூலயமா அரசாங்கம் ஒரு டிஃபேம் ஆகும் அப்படின்னு பயப்படுறாங்களா? இல்ல, அப்படி இருக்காது. ஆக்சுவலா என்னன்னா, ஆமா அப்படி ஒரு பயம் யாராவது இல் அட்வைஸ் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. அது சரியில்லாதது என்பதை அவர்கள் உணர வேண்டும். போராட்டங்களின் மூலமாக தான் மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மக்கள் போராடுகிறார்கள் என்றால் அதுல நியாயமான கோரிக்கை இருந்தா நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா மக்கள் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. அப்படித்தானே இருக்கும். அதை இல்லாத போதுதான் இன்னைக்கு வைக்கம் போராட்டம் மாதிரியான போராட்டம் வைக்கத்துல நடக்க போகுதா? அந்த அந்த பிரச்சனையே கிடையாது. இல்ல, இது என்ன, இப்ப நம்ம ஒரு கேள்வியை நோக்கி வைக்கிறீங்க, காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு, காவல்துறை இவ்வளவு அடக்குமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை வைக்கிறப்ப, முதலமைச்சர் கீழே இருக்க இலக்காவை நோக்கி வைக்கிறப்ப முதலமைச்சரை கேள்வி கேட்கறது தானே பொருள்படும். அது இல்ல, அதாவது ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அந்த கண்டென்ட் அண்ட் இன்டென்ட், அப்புறம் அதனுடைய ஃபார்ம். ஒரு வடிவத்தில் சொல்லுவோம், பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவத்தில் பேசுவாங்க. பட் கண்டென்ட்டும் இன்டென்ட்டும் என்னங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. கண்டென்ட் என்ன? தொடர்ச்சியாக முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பா இருக்காரு. அவர் பேசணும்ல, அதை சொல்லணும். எப்பா நீங்க போராட்டங்கள் நியாயமான போராட்டம், அமைதியான போராட்டம்னா நீங்க அதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லணும்ல. அவருடைய பொறுப்புல தானே இருக்கு. வெறும் போலீஸ் ஆபீசர்ஸை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். பல இடங்களில் போலீஸ் ஆபீசர்ஸ் அத்துமீறாங்க என்பது ஒரு உண்மைதான், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா கவர்மெண்ட் ஃபேமா சொல்லணுமா இல்லையா? 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்க அந்த சமயத்துல சொல்லல. ஆனா இப்படி 1, 2, 3, 4, 5, 10ன்னு வரும்போது அதான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப எல்லா பேரணிக்கும் பொதுவா அனுமதி இல்லை அப்படின்றதானே திமுக இருக்கு. அதிமுக ஆட்சியிலேயே எவ்வளவு நீதிமன்றத்துக்கு போய் எத்தனை போராட்டங்களுக்கு நம்ம அனுமதி வாங்கியிருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கல்ல. ஆமா, ஏன் அப்ப அதிமுக உங்களுக்கு ஸ்டாண்டர்டு அப்படி வச்சிருக்க முடியாதுல்ல. நான் என்ன சொல்றேன்னா,
இதுல இருக்கக்கூடிய அறிவிக்கப்படாத அவசர நிலை என்பதை தவிர்த்துட்டு இல்ல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை நம்மளே தவிர்த்துறோம். அதை தவிர்த்துட்டு பேசினா இப்ப அவங்க முரசொலியில ஒண்ணு எழுதுறாங்க, நீங்க முதலமைச்சரோட தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப விழுப்புரத்துல ஒரு மாநாட்டுல மக்கள் மத்தியில இதை நீங்க பேசுறீங்க அப்படின்னா இதை பேச வேண்டிய நிர்பந்தம் கேபி அவர்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல பேச வேண்டிய நிர்பந்தம்னா அவரு இதே வார்த்தைய இங்க அரெஸ்ட் ஆகும்போது அதை சொல்லல. நீங்க பொது இடங்களை எல்லாத்தையும் ஆர்ப்பாட்டத்துக்கான இடங்களை சுருக்கிட்டீங்க. அது தொடர்ச்சியா ஏடிஎம்கே பிரிவுலையும் வருது, டிஎம்கே பிரிவுலையும் வருது, தொடர்ச்சியா சுருக்கிட்டீங்க. அந்த சாம்சங் தொழிலாளர்கள் அவங்களுக்கு ஆதரவா எல்பிஎஃப் உள்ளிட்ட சங்கங்கள் இங்க நம்ம வள்ளுவர் கோட்டத்துல ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்னு சொல்றாங்க. பிரஸ்ஸை கூட சந்திக்க விட மாட்டேன்றீங்க. அது போராடித்தான் சந்திக்க வேண்டியிருந்தது. சுத்தி வர பேரிகேட் போட்டு இல்லை இங்கே இருக்கக்கூடாது. நான் போயிருந்தேன், நான் அதில் பங்கெடுக்கிறதுக்காக போகல, என்னென்னு நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக போயிருந்தேன். சார் இங்கே நிற்கக்கூடாது சார் அப்படின்னாரு அந்த போலீஸ்காரர். நான் கேட்டேன், இங்கே நிற்கக்கூடாதுங்கிறதுக்கு ஏதாவது காரணம் வச்சுருக்கீங்களா, அதுக்கு ஏதாவது ரீசன் வச்சுருக்கீங்களா? இந்த பக்கம் நடந்து போகிறவங்கெல்லாம் அப்படியே போக சொல்லிட்டோம், அது என்ன நியாயம்னு கேட்டேன் நான். சரி, ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஜனநாயக இயக்கங்களை முடக்கக்கூடாது, அதுதான் அதில் இருக்கக்கூடியது. ஒரு மாநில மாநாட்டுக்கு ஒரு பேரணி போகிறத நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கு பல காரணங்கள் சொன்னாங்க. வி அக்செப்டட். ஓகே, டிராஃபிக் அதில் அவங்க சொல்ல எல்லா காரணத்தையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணல. டிராஃபிக் டிஸ்டர்ப்ட் ஆகும் அப்படின்னு சொன்னதில்ல, ஓகே ஏற்றுக்கிட்டோம். ஆனால் எதை ஏற்றுக்க முடியலன்னா, செந்தொண்டர் பேரணி ஒரு சின்ன ஏரியா, கொஞ்சம் போல், ஆக்சுவலாக மொத்தமே 1600 பேரை என்னவோ தான் போனாங்க. அதை எதுக்கு நீங்கள் சரி தர்றோன்னு சொல்லிட்டு தர முடியாது அப்படின்னா, அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தரலைன்னு தான் நாங்கள் கொடுப்போம், ஆனால் நீங்கள் நடத்திக்கங்க. அதை எப்படி ஏற்றுக்கொள்றது? இப்போ காவல்துறையை தனித்து இது மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்களா, இல்லை மேலிருந்து ஏதாச்சும் ஒரு தகவல் கொடுக்கப்படுதா? இல்லை, இதை திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த அதிகாரிகள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கணும். கரெக்ட். அல்லது இனிமே இப்படி பண்ணாதீங்கப்பான்னு சொல்லியிருக்கணும். நிச்சயமா மாநில மாநாட்டுக்கு அனுமதி மறுப்பது என்பதை அவங்க மேல்மட்டம் வர பேசித்தான் முடிவெடுத்திருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி மட்டும் முடிவெடுத்திருப்பார் என்று நான் கருதல. முதலமைச்சரை தொடர்ந்து சீண்டி பார்க்கிற வேலைகளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. முதலமைச்சரை சீண்டி பார்க்கிற வேலை, முதலமைச்சரை நாங்க ஏன் சீண்டி பார்க்கணும்? ஆக்சுவலா நட்புடனும் தோழமையுடனும் இருக்கிற முதலமைச்சரை சீண்டி பார்க்கறீங்க. இல்ல திமுகவையும் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் ஒரு மிகப்பெரிய, பலரும் எங்களை விமர்சிக்கிறாங்க, நீங்கள் அதில் போராடல இதில் போராடலைன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பட் பாஜகவுக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வழிகாட்டியா இருந்தது தமிழ்நாட்டில் இருந்த மதச்சார்பற்ற அணி. அது திமுக தான் கட்டி அமைச்சது, திமுக எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சது. நீங்கள் பிஜேபி அந்த 303 போகாமல் இருந்ததில் தமிழ்நாட்டில் இருந்த 39 பாண்டிச்சேரியில் இருந்த 1 ரொம்ப முக்கியமானது. இந்த மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் 2019 தேர்தலின் போது கூட்டணி அமைக்காமல் தனித்தனியாக உத்தரப்பிரதேசத்தில் போராடியவர்கள் இந்த முறை கூட்டணி அமைத்து போராடினார்கள். ஆக்சுவலாக அவங்க 80க்கு 80 வந்துடும் நினச்ச இடத்துல 43 தொகுதிகள், அதிகமான தொகுதிகளை இந்த கூட்டணி வெற்றி பெற்றது. இன்ஃபேக்டும் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிட்டோன்னு அவங்க பெருசாக பேசிகிட்டு இருந்தபோது அந்த தொகுதியில் சமாஜ்வாதி கட்சியை சார்ந்த ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் ஒரு பொது தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதற்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் தமிழ்நாட்டு மாடல் அப்படியே. அதனால தான் நீங்கள் மகாராஷ்டிராலையும் சரி ஹரியானாலையும் சரி, நீங்கள் போன தடவை பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற எண்ணிக்கை ஒரு பெரிய எண்ணிக்கை என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. எனவே அதுல திமுகவுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. ஏன்னா அந்த ரோலை நாங்க அதுக்குரிய மரியாதையை கொடுப்போம். ஆனா அதே சமயத்துல நீங்க தொழிற்சங்கம் பதிவு செய்ய மாட்டீங்கன்னா அதை எதிர்த்து தான் கேட்போம். அதுல மெர்ஜாக முடியாது. இல்ல இப்ப ஆசிரியர்களுக்கான ஓய்வூதியம் ஒரு பக்கம் இருக்கு, தொடர்ந்து தொழிலாளர்கள் அரசாங்கம் நடத்துற விதம், இது எல்லா இடத்துலையும் குறிப்பா மக்கள் பிரச்சனையில இருந்து கொஞ்சம் திமுக அந்நியப்படுறதா பாக்குறீங்களா? இல்ல, அதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா, திமுக இதன் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்றோம். பெட்டிஷன் கொடுக்குறோம். தேர்தலுக்கு முன்னால கூட ஒரு 4 கோரிக்கை மட்டும் தான் நாங்கள் கொடுத்தோம். ஏங்க இந்த ஓல்டு பென்ஷனை அதை கொடுத்துருங்க. ஈவன் தனிப்பட்ட முறையில் பேசும்போது என்ன சொன்னோம்னா, அவங்களுக்கு இருக்க லீவ் சரண்டரையாவது கொடுங்க. இந்த போக்குவரத்து தொழிலாளிகள் ஓய்வூதியம் நீங்களும் ஒத்துக்கிட்டது, நானும் ஒத்துக்கிட்டது, சிஐடியும் கேட்குது, எல்பிஎஃப்பும் கேட்குது. அது கூடாதுன்னு சொல்ற தமிழ்நாட்டு மக்கள் யாராவது இருக்காங்களா?
இந்த ஓய்வூதியத்தில் அகவலிப்படி கொடுக்கக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் சொல்ற யாராவது ஒருத்தர் இருப்பாங்களா? ஈவன் திமுக. ஆனா கோர்ட்டு சொல்லுது, ஏங்க 1 மாசத்தை கொடுத்து இதை செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லும் போது கூட முன்னுக்கு வர மாட்டேன்றீங்களே. எனவே பிரச்சனை என்னன்னா, இதையெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்களுக்கு, குறிப்பா எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள்ல நிதி நெருக்கடி இருக்கான்னா இருக்கு. இப்ப இப்ப கூட ஒரு 45,000 கோடி கடன் வாங்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இது 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 புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த நெருக்கடி என்பதனுடைய பொருள் நீங்க இதையெல்லாம் கண்டுக்காமலோ அல்லது இப்போ அமல்படுத்துவோம், இந்த காலத்துல அமல்படுத்துவோம் என்று சொல்லாமலோ இருக்கக்கூடாது என்பதுதான். இல்ல அதான் நான் சொல்றேன். ரெண்டுமே ரொம்ப அதீதமான வார்த்தைகள். போலீஸ் ஸ்டேட் என்பதும் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி, அது ரெண்டும் ரொம்ப அதீதமான வார்த்தைகள். ஆனா போலீஸ் அத்துமீறாங்க. அவங்க ஜனநாயக முறைப்படி நடக்க வேண்டிய போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. அதுல வழக்குகளா போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சரியான நடைமுறை இல்லை. எனவே இதுல திமுக அரசு தலையிட வேண்டும் என்பதுதான் எங்களோட. இப்ப கூட்டணிக்காக இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்காக கிடைக்கக்கூடிய வெளிச்சங்களுக்காக கம்யூனிஸ்ட் இல்லை. அவங்க பெரிய ஆளுங்கட்சியா இருக்கு, அவங்க எதிர்க்கிறனால ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு வெளிச்சம் அப்படின்றதே முரசொலி அடிக்கோடிட்டு காட்டுறாங்க. ஆனா அதுக்கு ஏற்ற ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. திமுக வெளிச்சத்தில் நாங்கள் இல்லை அப்படின்னும் சண்முகம் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அது ரெண்டையும் விட்டுருங்க. அதாவது என்னன்னா, அவங்க ஒரு இது எழுதுறாங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு, அவ்வளவுதான். ப்ராப்ளம் என்னன்னா, எந்த கட்சியும் இன்னொரு கட்சியின் வெளிச்சத்தில் இருக்க முடியாது. அவங்க ஒரு கோபத்துல எழுதுறாங்க, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு அதுக்கு ஒரு பதில் எழுதுறாங்க. அந்த பதில்ல சில விஷயங்களை சொல்றாங்க. அதை சொல்லி நீங்க பத்திரிகையாளர்கள் கேட்குறீங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அதாவது தான் நான் சொன்னேன், ஃபார்ம், கண்டென்ட், இன்டென்ட். அந்த வடிவம் என்ன, அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, இந்த மூணையும் சேர்த்து பார்க்காம தனித்தனியா ஒரு வடிவத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு பேசுறது இருக்கு இல்லையா, அது ஹீட் ஆஃப் த மூமெண்ட். தன்னுடைய தேர்தல் இருக்கிற நேரத்தில் தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இது மாதிரியான கோஷங்கள் வருது, இது மாதிரியான விஷயங்களை பதிவு செய்யறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது. அதாவது கம்யூனிச தத்துவம் 1848 கம்யூனிஸ்ட் அறிக்கை மார்க்சும் ஏங்கல்ஸும் எழுதினாலும் அதுக்கு முன்னாலையும் அது இருக்கு. இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், ஏழை என்று அடிமை என்று எவனுமில்லை ஜாதியில், அப்புறம் பறையருக்கும் இங்கு வீர் புலையருக்கும் விடுதலை, அல்லது இப்படி நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். கம்பர் சொல்றது மாதிரி உடையாரும் இல்லை இல்லாரும் இல்லை, அதனால வன்முறை இல்லை அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா. இந்த சமத்துவத்துக்கான தேடலும் அதற்கான போராட்டமும் நீண்ட நெடுங்காலமாக நடந்துட்டு இருக்கு. அது அது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது திமுக, அல்லது திமுகவின் வெளிச்சத்தில் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தேர்தலுக்காக அப்படிலாம் இருக்கிறது இல்லை. நான் அழிந்து போவேன், ஈவன் சிபிஎம் கூட அழிஞ்சு போகலாம், கம்யூனிஸ்ட தத்துவம் அழியாது. அதுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு சூரியனுக்கே வெளிச்சம் கொடுக்க முடியுமா? அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. பைபிளில் ஒரு வாசகம் இருக்கு, உப்பே சாரமற்று போனால் உலகம் எதனால் சாரம் பெறும் அப்படின்னு. என்ன, சாரமற்று போனது உப்பா இருக்க முடியாது, உப்பு இல்லாத உலகம் உலகமாவே இருக்க முடியாது. கம்யூனிச தத்துவம் இல்லாத உலகம், கம்யூனிச தத்துவமே இல்லாத உலகம் என்று ஒன்று சொன்னீங்கன்னா அது ஒண்ணும் இல்லாத சூனியமா தான் இருக்கு. திமுக வெளிச்சத்துல இல்ல, மக்கள் வெளிச்சத்துல தான் இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, மக்களுடைய கோரிக்கைகள் இருக்கிற வரைக்கும், மக்கள் தனி ஒரு மனுஷன் சாப்பாட்டுக்காக அல்லது வீட்டுக்காக அல்லது அவனுடைய உரிமைக்காக அல்லது அவன் நான் ஜாதியால புறக்கணிக்கப்படுகிறேன் என்பதற்காக அல்லது ஆண் பெண் சமத்துவத்துக்காக அல்லது திருநங்கைகள் தாங்கள் சமூகத்தில் சமமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லது மாற்றுத்திறனாளிகள் தாங்கள் இந்த சமூகத்தின் உறுப்பினர்கள் என்கிற முறையில் தங்கள் நடமாட்டத்துக்கான உயிர் வாழ்வதற்கான வெளிகள் தங்களுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று போராடுகிற போது இது எல்லாத்துலேயும் கம்யூனிசம் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே இருக்காது. எனவே இதற்கு அது வெளிச்சம் கொடுக்குது. அதைத்தான் நான் சொன்னேன், நீங்கள் ஃபார்ம், கண்டென்ட், இன்டென்ட்
மூணையும் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஃபார்மை ஒதுக்கி வச்சிடணும். இந்த ஃபார்ம் எப்போதுமே என்னன்னா அந்த வடிவம் இருக்கு இல்லையா, அது மாறி கோபதாபத்தில் சொல்லும்போது எழுதுறவர் அல்லது எழுத்து அவருக்கு இருக்கக்கூடிய புலமை இதோடலாம் சேர்ந்து அது விடும். என்னது அவருடைய சொன்னதன் கருத்து என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, இதுதான். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானம் கெடும்னு இருக்கு. ஒருவேளை நாங்கள் இடிக்கிறது தப்புன்னு இடித்து சொல்லுவது தவறு என்று நீங்கள் கருதினால் அதை இடித்து சொல்றது தவறுங்க, இந்தந்த மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும். எனவே இந்த வார்த்தைகளுக்குள் நாம் தொங்க வேண்டியதில்லை. அதனுடைய நோக்கத்திலிருந்தும் கருத்திலிருந்தும் அதை சரியா அட்ரஸ் பண்றது அவசியம் என்று நாங்கள். கவர்னர் உரையை புறக்கணிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் அண்ணா யூனிவர்சிட்டி வேணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆளுநர் ஒவ்வொரு முறையும் இப்படி புறக்கணிச்சு போறது மூலியமா, குறிப்பா இந்த விவகாரத்துல புறக்கணிச்சு போறது மூலியமா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் பேசக்கூடாது, அதுல டைவர்ட் பண்றதுக்காக இது ஒரு யுக்தி தான், இதுக்கு கவர்னரும் உதவி செய்யறாரு, திமுகவும் இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் முன்வைக்கப்படுது. இல்ல அவ்வளவு அவசரமா அதுல ஒரு முடிவு எடுத்துட முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு அவசரப்பட்டு அப்படி ஒரு கருத்து சொல்லணும்னா நீங்க மற்ற இதெல்லாம் கார்லேட் பண்ணி பார்க்கணும். நீங்க மற்றவங்க மாதிரி கருத்து சொல்லும் போது என்ன பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னா, அதான் தோற்றம் இதா இருக்கு எனவே இந்த அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்வுகளில் இருந்து தான் நீங்க அதுக்கு ஒரு முடிவுக்கு போக முடியும். நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி தோழர்.